எல்லோருக்கும் வணக்கம். நான் வடக்கு மாகாணத்தில் மன்னார் மாவட்டத்தில் மர்ரோட் என்ற பிரதேசத்தில் பிறந்த ஒரு சிங்கள பெண். நான் சொல்ல வருகின்றது என்னென்றால், யுத்தத்துக்கு முன்னால் 1985க்கு முன்ன மன்னார் மாவட்டத்தில் 19,000க்கு மேற்பட்ட சிங்கள மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம். ஆனால் யுத்தத்துக்கு பின்பு இப்போதைக்கு அந்த வீதத்தை பார்த்தா சிறிய வீதம்தான். ஒரு 1000க்கு மேல் 1000 குடும்பங்களாகிய சிறிய குடும்பங்கள் தான் இப்போ மன்னார் மாவட்டத்தில் வசிக்கின்றோம். அதே போன்றது நாங்கள் எங்கள் பிரதேசத்தில் தமிழ் மக்களோட நல்ல சந்தோஷமாக சமாதானமாக வாழ்கின்றோம். என்றாலும் அவங்களோட சமாதானமாக வாழ்ந்தாலும் சில அரசு உத்தியோகத்தரால் நாம் ஒவ்வொரு நேரத்திலும் பாதிக்கப்படுகிறோம். என்னென்னா, அவங்களால சில வேறுபாடுகள் வேற்றுமைகள் காட்டுகின்றாங்க. ஏண்டா இப்போது சிங்கள மக்கள் ஒண்டா எங்கள் பகுதிக்கு பதிவுக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த பதிவை கொடுக்காமல் சில பிரச்சனைட்டுறாங்க. வேண்டா இங்கேருந்து வந்தவங்க இங்கே பகுதிக்கு வாரங்கிட்ட நிறைய பிரச்சனை விட்டுக்கண்டு அவங்களுக்கு பதிவு கொடுக்காத நிலைமையில் அவங்க சிங்கள மக்களுக்கு பாதிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் தமிழ் மக்களோட சில நேரங்களில் எங்களை மனத்துக்கு சரியான மன வருத்தம் ஏற்படுகின்றது. என்னென்றால், சிங்கள மக்களுக்கு ஏன் இப்படி செய்கிறாங்கன்று தமிழ் மக்கள் வந்தால் உடனடியாக அவங்களோட பதிவை கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வசதிகள் எல்லாம் பெற்றுக் கொடுக்குறாங்க. அதே போன்ற யுத்தத்துக்கு முன்னால் மன்னார் மாவட்டத்தில் சிங்கள மகாவித்தியாலயம் 5 இருந்தது. அதில் இப்போ 2010க்கு பிறகு நாங்கள் சரியான கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு 2 பள்ளிக்கூடத்தை திரும்ப உருவாக்கி ஆரம்பித்து நடத்தி கொண்டு போனோம். அதுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த வடக்கு கிழக்கு மட்டும் இப்படி ஏன் வேறுபாடுகள் வேற்றுமைகள் காட்டுறாங்க ஏன் என்று எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு சரியான மனவர்த்தத்தோடு தான் அந்த பகுதியில் வாழ்கிறோம். என்ற நோக்கம் எதிர்காலத்தில் வர தேர்தலில் யார் வந்தாலும் பரவாயில்லை, கொழும்பு, மதவாச்சி, அனுராதபுரம், நுவரெலியாவில் போல சிங்கள, தமிழ், முஸ்லீம், பேகன்று எல்லாரும் வசிக்கும் போது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் மட்டும் ஏன் சிங்கள மக்களுக்கு இப்படியான ஒரு வேறுபாடுகள் காட்டுகின்ற சரியான ஒரு பிரச்சனை. நான் கருணையுடன் வேண்டுகொள்கின்றோம், தென்பகுதியை போல வடக்கு மாகாணத்திலே தமிழ் மக்களோடு சமாதானமாக வாழ்வதற்கு, சமத்துவமாக வாழ்கிறதுக்கு, சமாதானமாக வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்து அந்த வாழ்வதற்காக தேவையான ஏற்பாடு தருமாறு எல்லாருடையும் வேண்டுகொள்கிறேன். நன்றி.